போலி வாக்குறுதிகள். காங்கிரஸ் கட்சி சாடல். புதுச்சேரியில் மலர் கண்காட்சி நாளை தொடக்கம். புதிய உச்சத்தை எட்டிய தங்கம், வெள்ளி விலை. வெற்றி நடை போடும் வாக் ஃபார் புதுச்சேரி. காங்கிரஸ் தலைவர்கள் பொதுமக்களோடு உற்சாக நடைபயணம். நாடாளுமன்ற பட்ஜெட்டில் மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் இல்லை என்றும் சம்பிரதாய வார்த்தைகளாலும் போலி வாக்குறுதிகளால் உரை நிரம்பி இருக்கிறது என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. நம்பிக்கை கொடுப்பது போல் பேசி மீண்டும் ஏமாற்றத்தை மட்டுமே இந்த பட்ஜெட் கொடுத்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி சாடி உள்ளது. புதுச்சேரியில் மலர் கண்காட்சி நாளை துவங்குகிறது. வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தோட்டங்கள் பார்வையாளர்களையும் சுற்றுலா பயணிகளையும் கவர தயாராக உள்ளன. குழந்தைகளை கவரும் விதத்தில் பல்வேறு அம்சங்கள் இங்கு இடம்பெற உள்ளதால் குடும்பத்தோடு சென்று கண்டுகளிக்க புதுவை மக்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி ஒரு சவரன் தங்கத்தின் விலை 9,520 ரூபாய் உயர்ந்து 1,34,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 17,000 ரூபாயை எட்டியுள்ளது. வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிராமுக்கு 25 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 425 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 4,25,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாளுக்கு நாள் மக்கள் ஆதரவு கூடி வரும் வாக் ஃபார் புதுச்சேரி நடைபயணத்தின் 9வது நாள் காலை நெட்டப்பாக்கம் தொகுதியிலும் மாலை மங்களம் தொகுதியிலும் நடந்து முடிந்தது. இதில் காங்கிரஸ் தலைவர் வி வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் வி நாராயணசாமி, சீனியர் துணைத் தலைவர் PK தேவதாஸ், சட்டமன்ற உறுப்பினர் M வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா RKR அனந்தராமன், SC/ST பிரிவு தலைவர் ஜெயபாலன், நெட்டப்பாக்கம் வட்டார காங்கிரஸ் தலைவர்களான சேகர் ரெட்டியார், ஸ்ரீதர் ரெட்டியார், பிரகாஷ் ரெட்டியார், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் ஜெகநாதன், SC பிரிவு பொது செயலாளர் ஷியாம்ராஜ் மற்றும் அன்பரசன், மங்களம் வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயக முதலியார், வீரமுத்து, மாநில செயலாளர் செல்வராஜ், மாநில செயலாளர் மற்றும் மங்களம் தொகுதி பொறுப்பாளர் ரகுபதி உள்ளிட்ட PCC மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இத்துடன் INC ஆன்லைன் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். தொடர்ந்து செய்தியை பார்க்க INC ஆன்லைன் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.